ஹாய் எவ்ரிஒன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்க்ளாமேட்ரி அண்ட் இம்பரேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்சஸை எப்படி டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் தட் இஸ் டயலாகை ரிப்போர்ட் பண்ணி எழுத சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி மேக்ஸிமம் இந்த ரெண்டு டைப் வராது. மேக்ஸிமம் கொஷின் டைப்பும் ஸ்டேட்மெண்ட் டைப்பும் தான் உங்களுக்கு டயலாகில் கேட்பாங்க. ஸோ இருந்தாலும் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு கேட்டுட்டாங்க அப்படின்னா எழுதணும். பட் இதான் ஆக்சுவலி ஈஸியான டைப்பு. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் டைப்பு பார்ட் 1 வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது செகண்ட் பார்ட். ஸோ என்னால் டீச் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், இஃப் கிளாஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இம்பரேட்டிவ் டைப். ஸோ இம்பரேட்டிவ் அப்படின்னா அது என்ன அப்படின்னா இட் மே பி ஏ கமாண்ட், ரிக்வஸ்ட் எதானாலும் இருக்கலாம். ஸோ நார்மல் ஸ்டேட்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு கமாண்ட் இல்லை ரெக்வஸ்ட் மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் இம்பரேட்டிவ்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து செட் டூ அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து ஆர்டர், ரெக்வஸ்டட், ஸோ அது மாதிரி மாற்றிக்குவோம். இப்போ ஆர்டர்ட் அப்படின்னா ஒரு ஆர்டர் மாதிரி சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல செட் டூக்கு பதிலாக ஆர்டர்ட் அப்படின்னு எழுதணும். ரெக்வஸ்டட் ப்ளீஸ் அப்படின்னு வேர்டு வந்துச்சுன்னா ரெக்வஸ்டட் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இதில் கன்ஜெக்ஷன் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா டூ, ரெண்டு சென்டென்ஸ். இப்போ இந்த ரெண்டு இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ். இது ரெண்டையும் சேர்க்கும் போது நம்ம இந்த இடத்துல என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா டூ அப்படின்னு ஆட் பண்ணணும். சில டைம் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ளீஸ்க்கு பதிலாக இங்கே டோன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ டோன்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டோன்ட்டுக்கு பதிலாக இங்கே நாட் டூ அப்படின்னு ஆட் பண்ணணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாதாரண ஒரு இதாக இருந்துச்சு அப்படின்னா டூ ஆட் பண்ணால் போதும் இம்பரேட்டிவ்ஸ் சென்டென்ஸில். அதே இது இங்கே டோன்ட் அப்படின்னு வேர்டு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த டோன்ட்டுக்கு பதிலாக நாட் டூ அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ரூல்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தேன். எது வந்தால் எப்படி மாறும் அப்படிங்கிறத அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம இந்த கொஷின் சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு தினேஷ் செட் டூ மீன் இருக்குது. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு என்ன மாற்றிக்கிறேன், தினேஷ் செட்டுங்கிறது என்னவா மாறிங்க பாருங்கள், ப்ளீஸ் அப்படின்னு இருக்குது. இது ஒரு ரெக்வஸ்ட், ப்ளீஸ்னா. ஸோ அப்போ ரெக்வஸ்டட் அப்படின்னு மாறிடும். இந்த செட் டூ அப்படின்னு இருக்கா, அந்த செட்டுக்கு பதிலாக நான் இங்கே என்ன எழுதிக்கிறேன், ரெக்வஸ்டட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ ரெக்வஸ்டட் மீ அப்படி வந்துடும். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த கொட்டேஷன் கம்மா ரிமூவ் பண்ணணும். கொட்டேஷன் கம்மா ரிமூவ் பண்ண உடனே கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணணும். இங்கே என்ன கன்ஜெக்ஷன் ஆட் பண்ண போகிறோம், டூ. டோன்ட் வந்தால் தான் நாட் டூ யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே டோன்ட் வரலை, இந்த இடத்துல ப்ளீஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ நான் அந்த இடத்துல டூ அப்படின்னு போட்டுக்கிறேன். ப்ளீஸுக்கு பதிலாக டூ அப்படின்னு போட்டேன். இப்போ டூ அப்புறம் அப்படியே எழுதிங்க, டு கிவ் மீ யுவர் புக். யுவர் புக்குங்கிறது யாரை குறிக்குது, தினேஷ் செட் டு மீ. ஸோ யுவர் அப்படிங்கிறது என்னோட புக்கை குறிக்குது. தினேஷ் செட் டு மீ கிவ் மீ யுவர் புக். தினேஷ் என்கிட்ட சொன்னால் என்னோட புக்கை கொடுக்க சொல்லி. ஸோ டு கிவ் மீ மை புக் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தினேஷ் செட் டு ஹிம் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இங்கே ஹிஸ் புக் அப்படின்னு வரும். இப்போ இங்கே மீ அப்படிங்கிறனால இங்கேயும் மீ வந்துருச்சு. ஓகேவா? ஸோ சிம்பிள். இப்போ பாருங்கள், இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஐ செட் டு மை அசிஸ்டண்ட் கெட் மீ யுவர் சர்டிஃபிகேட். அப்போ ஐ கெட் மீ யுவர் சர்டிஃபிகேட். அசிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ரெக்வஸ்ட்டாக சொல்ல மாட்டோம். ஒரு ஆர்டரில் கமெண்ட் மாதிரி தான் சொல்லுவோம் அசிஸ்டண்ட்டை. ஸோ அப்போ இந்த செட் டூ அப்போ அங்கே என்னவா மாறிடும் அப்படின்னா ஆர்டர்ட் அப்படின்னு மாறிடும். ஓகேவா? ஆர்டர்ட் அப்படின்னு மாறிடும். ஆர்டர்ட் மை அசிஸ்டண்ட்டை அப்படியே எழுதிடணும். அடுத்து கொட்டேஷன் கம்மா ரிமூவ் பண்ணிட்டு என்ன ஆட் பண்ண சொன்னேன், டூ ஆட் பண்ணணும். ஸோ டூ ஆட் பண்ணிவிட்டு கெட் மீ, என்கிட்ட வாங்கிக்கோ யாரோட சர்டிஃபிகேட், கெட் மீ யுவர் சர்டிஃபிகேட். யுவருங்கிறது யாரை குறிக்கி, அசிஸ்டண்ட்டை குறிக்கி. ஸோ ஹிஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா ரெண்டு பேர் பேசுகிறாங்க, அதை கேட்டுட்டு போய் மூணாவது ஆளாக நான் இன்னொருத்தட்ட சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ செட் டு மை அசிஸ்டன்ட் கெட் மீ யுவர் சர்டிஃபிகேட்னா நான் என் அசிஸ்டண்ட்டை சொல்கிறேன் உன்னோட சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோ அப்படின்னு. இது டேரெக்டாக நடக்குது. இதை போய் நீங்கள் கேட்டுட்டு போய் இன்னொருத்தட்ட சொல்கிறீங்க. அவன் வந்து அசிஸ்டண்ட்டை சொன்னால் அவனோட சர்டிஃபிகேட் வாங்கிக்க சொல்லி. அவனோடங்கிறத நம்ம தேர்டு பர்சனாக குறிக்கணும். ஸோ அவன் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹீஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. இப்போ டயலாக் டைப்பில் பாருங்கள். மேனேஜர் ட்ராப் மீ அட் த பஸ் ஸ்டாண்ட் இமிடியட்லி. அசிஸ்டண்ட் ஓகே சார். அப்போ ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன், மேனேஜர். அது என்ன வேர்ட் இருக்கோ அது அப்படியே எழுதிருங்க, மேனேஜர். ஸோ இங்கே ரெண்டு டாட் இருக்கோ, அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும், இப்போ இது ட்ராப் மீ அட் த பஸ் ஸ்டாண்ட் இமிடியட்லி, உடனே என்ன பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஆர்டரில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டர்ட், யார் ஆர்டர் பண்ணுறாங்க, அசிஸ்டண்ட் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ இஸ் அசிஸ்டண்ட். இதெல்லாம் நீங்கள் எழுதணும். டயலாக் வந்து நீங்களாக தான் இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். ஓகேவா? அசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், ஒரு கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணணும். டு ட்ராப், யாரை ட்ராப் பண்ணணும், மேனேஜரை ட்ராப் பண்ணணும். ஸோ ட்ராப் ஹிம் அட் த பஸ் ஸ்டாண்ட் இமிடியட்லி அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறாரு, ஓகே சார் அப்படின்னா அசிஸ்டண்ட் ஒத்துக்கிறாரு, சரி சார் அப்படிங்கிறாரு. அந்த அசிஸ்டண்ட் என்னது, அக்செப்டட் த மேனேஜர் கமாண்ட் அப்படின்னு எழுதலாம். இல்லாட்டி அசிஸ்டண்ட் அக்செப்டட். ஓகே வந்து ஓகே அப்படின்னு போட்டக்கூடாது. ஓகேன்னு சொன்னால் அது அக்செப்டட் அப்படிங்கிறத எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளமேட்டரி டைப். ஸோ சலீம் அப்படி எழுதிருங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா செட் டூ இல்லை செட்டுன்னு வந்துச்சுன்னா அதை எக்ஸ்க்ளைம்டுன்னு மாற்றணும். அடுத்த ரெண்டு சென்டென்ஸ் இந்த சேர்க்குற இடத்துல தட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ செட்டு நான் என்ன மாற்றிக்கிறேன், எக்ஸ்க்ளைம்டு அப்படின்னு மாற்றிக்கிறேன். அப்போ சலீம் எக்ஸ்க்ளைம்டு. ஓகேவா? தட்டு போடணும். ஏன்னா இதை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த இடத்துக்கு பதிலாக தட் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்க்ளைம்டு தட்
இதில் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த த அப்படின்னு இருக்கா அதுக்கப்புறம் தான் சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? த அப்படிங்கிறது ஹவு டால் அதெல்லாம் விட்டுறணும். எங்கே தன்னு ஆரம்பிக்கும் அங்கேருந்து தான் சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தலேருந்து எழுதுங்க. இப்போ தட் த பில்டிங், ஓகேவா? தட் த பில்டிங் இஸ்ன்னு இருக்கு. இஸ் என்னவா மாறும் பாஸ்ட் டென்ஸில்? வாஸ். இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். இஸ் வந்து வாஸாக மாறும். பில்டிங் வாஸ். இந்த ஹவு வாட் அதெல்லாம் வந்துச்சு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளமேட்டரியில் ஹவு வாட் அப்படிலாம் வந்துச்சுன்னா அது என்னவா மாறும் அப்படின்னா வெரி அப்படின்னு மாறும். ஸோ அப்போ ஹவு வந்து வெரி டால் அப்படி எழுதிடலாம். ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள். இது வரைக்கும் அப்படியே எழுதிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கொட்டேஷன் தட்டு போட்டதுக்கப்புறம் எங்கே தன்னு ஆரம்பிக்குன்னு பாருங்கள் சென்டென்ஸில். அதுலேருந்து அப்படியே கண்டினியூஸாக எழுதி பின்னாடி வரணும். ஸோ பின்னாடி இருந்து முன்னாடி வரணும் எக்ஸ்க்ளமேட்டரி எழுதும் போது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் இம்பரேட்டிவ் எக்ஸ்க்ளமேட்டரி. எதுக்கு இந்த வீடியோ நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இவ்வளோ இதாக முடிச்சிட்டேன் ஸ்பீடாக அப்படின்னா இம்பரேட்டிவ் எக்ஸ்க்ளமேட்டரிலேருந்து அவ்வளோ கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதையும் சேர்த்து சொல்லி கொடுத்துருக்கேன். சம்டைம்ஸ் ஒரு வேர்டில் கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே எழுத தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு தான். ஓகே சார், ஆஸ் ஐ செட் ப்ரீவியஸ் வீடியோலே சொல்லியிருந்த மாதிரி இந்த வீடியோ இப்போ நம்ம 4 டைப்புமே சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ அப்போ இந்த 2க்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 2 கொஷினையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் ஆன்சர்ஸ் கொடுங்க. யாரோட கமெண்ட் ஆன்சர்ஸில் கரெக்டாக இருக்கோ, ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்டில் கரெக்டாக இருக்கோ அவங்க கமெண்ட்டை நான் பின் பண்ணி வச்சுருவேன். யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.